ஸ்வேதா ரொம்ப சோகமா இருக்கா? எனக்கு ஜெபிக்க மனசே இல்லை வேணும். அதான். என்ன ஜெபிக்க மனசு இல்லைங்க? அது ஒன்றும் இல்லை வேணும். நான் 3 நாள் ஒரு விஷயத்துக்கு ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்கு பதில் கிடைச்ச மாதிரியே இல்லை. நானும் உறுதியாக இருக்கேன். எனக்கு பதில் கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு அதான் மனசே இல்லை. நீ 3 நாளே கிவ் அப் பண்ணிட்டா. நீ இந்த மாதிரி டைம்ல தான் நீ ஏசப்பட்ட உறுதியா இருக்கான்னு காமிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளலாம். இப்போ நீ ஒரு விதை விதைக்கான்னா அது நீ தண்ணி ஊத்தி அதுக்கு அடுத்த நாளே வளர்ந்துரும் அப்படின்னு கிடையாதா ஸ்வேதா? நீ தண்ணி ஊத்திட்டு நாளைக்கு வளரல அப்படின்னு சொல்லி நீ அதுக்கு அடுத்த நாள் தண்ணி ஊத்தாமையா இருப்பா? ஊத்துதானே செய்வா. அதே மாதிரி நீ கண்டினியூஸா தண்ணி ஊத்துற அந்த விதைக்கு அப்போதான் அது ஒரு செடியா மாறுது. அதே போல நீ ஜெபத்தை நீ கண்டினியூஸா வச்சாதான் உன் ஜெபத்துக்கு உனக்கு பதில் கிடையாது. ஜெபத்துல எப்படி உறுதியா இருக்கணும்னா நீ சந்தோஷமா இருக்கும்போது சோகமா இருக்கும்போது உனக்கு ஜெபிக்கே மனசு இல்லாத போது நீ ஜெபிக்கும் போதுதான் அதுதான் ஜெபத்துல உறுதிம்பாங்க. என்ன பிள்ளைங்களா, நீங்களும் ஸ்வேதாக்கா மாதிரி ஜெபத்துல உறுதியா இல்லாம இருக்கீங்களா? அப்போ இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் ஜெபத்துல உறுதியா இருக்கு. குட்டீஸ் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. சண்டே ஆன்லைன் கிளாஸ் டாபிக் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஜெபத்தில் உறுதியாக இரு ஆண்டவரே. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஆஃப்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்டோரி வசனம் ஆண்டவரே டான்ஸ் எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு செக்ஷனும் கர்த்தா ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தா தாமே ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. I will pray and never stop, morning, night, and every spot. Jesus said, don't ever fear. God will listen, He is near. Pray, pray, pray every day. Hold your hands and kneel and say, thank you, Lord, you always care. Help me always stay in prayer. And never stop, morning, night, and every spot. Jesus said, don't ever fear, don't ever fear. God will listen, He is near. He is near every day. Hold your hands and kneel and say, lift your hands and thank you, Lord, you always care. Help me always stay in prayer. Help me always stay in prayer. சண்டே கிளாஸ் உங்க எல்லாரையும் இந்த RPTM சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, ஜெபத்திலே உறுதியா இரு அப்படின்ற டாபிக்ல ரொம்ப அழகான ஒரு கதை பார்க்க போறோம். சரியா? எல்லா நாளும் ரொம்ப காமனா பைபிள்ல இருக்கிற வசனமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்ல போறேன். சரியா? ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தம்பி, ஒரு குட்டி தம்பி எப்பவுமே அவங்க வெக்கேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு டிராவல் பண்ணுவாங்களாம். இப்ப நம்ம எல்லாருமே, இப்ப நீங்க எல்லாரும் திருநெல்வேலியில இருக்கிறதுனால நீங்க நிறைய பேர் மும்பைல இருப்பீங்க, இல்லைன்னா நிறைய தேசத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. வெக்கேஷன் ஆயிட்டுனா சம்மர் வெக்கேஷன் இல்லைன்னா தீபாவளி வெக்கேஷன் அப்படி வரும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டி தாத்தாவை பார்க்கறதுக்காகவும் நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரா அந்த பர்டிகுலர் நேட்டிவ் பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு வர்றது வழக்கமா இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் அந்த பையனும் வாடிக்கையா எப்பவுமே அந்த தாத்தாவையும் பாட்டியையும் மீட் பண்றதுக்கு வாடிக்கையாவே போவாங்களாம். அப்போ ஒரு டைம் அந்த பையன் ஒரு 9th 10th அப்படி ரேஞ்சில படிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல ஒரு மெச்சோர்ட், ஒரு ரொம்ப நல்ல மெச்சோர்டும் சொல்ல முடியாது, ஓரளவு டீனேஜ்ல. அதனால அப்போ உடனே அவன் அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா எனக்கு இல்ல அவங்க அம்மா ஒரு ஊறுகாய் நல்ல இந்த மாங்காய் எல்லாம் நல்லா காய வச்சு
பாட்டிக்காக ஊறுகாய் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ண உடனே அவங்க அம்மா வந்து சொல்றாங்க அந்த பையன்கிட்ட, ச்சே யாராவது ஒருத்தருக்கு இப்போ அப்பாவுக்கு லீவ் இருந்திருந்தா இந்த ஊறுகாயாவது அப்பா பாட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, யாருமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அம்மா நான் தான் இப்போ பெரிய பையன் ஆயிட்டேன்ல, அதனால நான் போறது வாரது எல்லாமே எனக்கு வந்து அந்த இடம் நல்லாவே எனக்கு மெமரைஸ் ஆயிட்டு, அதனால நான் என்ன பண்றேன், நானே போயிடுறேம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு டிக்கெட் மட்டும் நீங்க எடுத்துத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவனை எவ்வளோ கன்வின்ஸ் பண்றாங்க, வேண்டாம் தம்பி நீ போகாத, நீ சின்ன பையன், நீ அவ்வளோ தூரம் நீ டிராவல் பண்ண முடியாது, நீ பயந்துருவ, சப்போஸ் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க. பட் அவன் என்ன பண்றான், இல்லை இல்லை நான் போறேன், எனக்கு எல்லா இடமுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். போன உடனே ரொம்ப நீண்ட கான்வர்சேஷன், நீண்ட ஒரு கன்வென்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை வந்து ஊருக்கு தனியா போதுக்காக வேண்டி அவனை வந்து அலோவ் பண்றாங்க. உடனே இவனும் டிக்கெட் எடுத்துட்டு ஒரே ஒரு பேக் மட்டும் அவன் ரெடி பண்ணிட்டு அவன் வந்து அந்த ட்ரெயின்ல ஏற போகிற சமயத்துல அவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் அவனுக்கு வந்து கொடுக்காங்க. உடனே அவன் என்ன பண்றான், அந்த லெட்டரை எடுத்து இது என்னப்பா லெட்டர் அப்படின்னு கேட்ட உடனே, நீ வந்து எப்போ வந்து நீ வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இன்செக்யூரா ஃபீல் பண்றியோ, உன் கூட யாருமே இல்லை, நீ ரொம்ப தனிமையா எப்போ ஃபீல் பண்றியோ அந்த டைம்ல இந்த லெட்டரை வந்து நீ ஓபன் பண்ணி வாசி, அப்போ உனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்ன உடனே அந்த லெட்டரை வாங்கி பாக்கெட்ல வச்சிட்டான். அப்ப அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, ஏதாவது ஒரு வசனமா இருக்கும் போல, அதனால அப்ப ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து லெட்டர் தராங்க போல அப்படின்ட்டு அவன் வந்து அந்த பெரிய மேட்டராவே அவன் எடுக்கவே இல்லை. உடனே அந்த லெட்டர் என்ன பண்றான், ஃபோல்டு பண்ணி அவன் வந்து பாக்கெட்ல வச்சுட்டு அந்த ட்ரெயின்ல வந்து அவன் டிராவல் பண்ணிட்டே வர்றான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, வண்டியெல்லாம் அப்படியே மூவ் ஆகுது. உடனே எல்லாருமே வந்து அந்த அடுத்த ஸ்டேஷன்ல வந்து நிற்கும் போது அம்மா சாய் சாய் டீ டீ அப்படின்னு விற்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதெல்லாம் பார்க்கான். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறான். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் போறாங்க வராங்க, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பாட்டிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க ஊறுகாய். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவன் பாட்டி கிட்ட போய் தனியா போகும்போது பாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஐயா நீ தனியாவா வந்த அப்படின்னு பாட்டி ரொம்ப ஷாக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்றான், டிராவல் பண்ணிட்டே இருக்கான். ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல வந்து அந்த செக்கிங் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க வர்றாங்க. அந்த டிக்கெட் வந்து செக்கிங் சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட டிக்கெட்டும் வாங்கி அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது, உன்னை பார்த்தா எவ்வளோ சின்ன பையன் மாதிரி இருக்க, நீ எதுக்கு ட்ரெயினில் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, உன் கூட உங்க அம்மா அப்பா யாருமே வரலையா, இல்லை வீட்டில் இருந்து நீ சண்டை போட்டு வெளியே வந்துட்டியா, எதுக்கு ஒரு பேக் மட்டும் எடுத்து வச்சிருக்க, எதுக்கு இப்படி வந்து ட்ராக் பேண்ட் போட்டு நீ வந்திருக்க, என்ன ஆயிட்டு, உன் கூட யாருமே பெரியவங்க இல்லையா, உங்க அப்பா ஃபோன் நம்பர் கூட நான் உங்க அப்பாட்ட பேசணும்னு சொன்ன உடனே எல்லாருமே அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனை பார்த்துட்டாங்களாம். பார்த்த உடனே உனக்கு ஒரே பயம், என்னடா இப்படி ஆயிட்டு அப்படின்ட்டு. உடனே அவன் வந்து அந்த சீட்டு ஒரு மூளையில போய் உட்காந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, ஒரு பயம் கலந்த ஒரு பதற்றம் அவன் இருதயத்துல உண்டாகுது. உடனே தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அந்த லெட்டரை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த லெட்டரை திறந்து அவன் வாசிக்கும் போது அவங்க அப்பா அதுல எழுதியிருக்காங்க, தம்பி எனக்கு வந்து உன்னை தனியா விடுறதுக்கு மனசு இல்லப்பா, அதனால நீ ஏறி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இருந்து 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி தான் நான் இருக்கேன். நீ எப்போ அன்செக்யூரா ஃபீல் பண்றியோ, நீ எப்போ தனிமையா இருக்கிறன்னு ஃபீல் பண்றியோ, 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி தான் நான் இருக்கேன், என் சீட் நம்பர் இது, நீ உடனே என்கிட்ட வந்துடும். அதுல எழுதியிருந்த லெட்டரை பார்த்தோன்னே அவன் ஓடி போயிருந்தான். சரி, இப்போ இந்த கதை மூலியமா நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன், சில நேரம் இப்படிதான் பிள்ளைகளா நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு சில நேரம் சில காரியங்கள்ல நம்ம ஏசப்பாய் விட்டுட்டு துணிகரமா நம்ம ஏசப்பாய் விட்டு பிரிஞ்சு போயிடுவோம். பிரிஞ்சு போயிருதுன்னா என்ன நினைப்பு தெரியுமா, நீங்க வந்து நினைப்பீங்க நான் பிரியவே இல்லையே, ஆண்டவர் எப்பவுமே என் கூட தான் இருக்காரு அப்படின்னு. ஆனா நம்ம டெய்லி ஜெபிக்கல அப்படின்னா நம்ம ஏசப்பா விட்டு தூரம் போயிடுறோம். நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கல அப்படின்னா நம்ம ஏசப்பா விட்டு தூரம் போயிடுறோம். நம்ம வந்து டெய்லி ஏசப்பாக்கு பிடித்த காரியங்களை நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா ஏசப்பாயை விட்டு நம்ம தூரம் போயிடுவோம். ஆனா அந்த ஏசப்பா இருக்காங்க தெரியுமா, அந்த இன்விடேஷன் லெட்டர், அந்த லெட்டர் எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்காங்க. ஏசப்பா என்ன சொல்றாங்க, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் அந்த கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாராவது அப்படி சொல்றாங்களா, நீ வந்து நான் வாசற்படியில தான் நின்று உனக்காக நான் கதவை தட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதே மாதிரிதான் பிள்ளைகளா, நம்ம வந்து
தூரமா தள்ளி போயிட்டாலும் ஆண்டவர் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். எதுக்கு நம்ம தூரம் போறோம்? சில பேர் சொல்லுவீங்க, நாங்க காலையில 7 மணிக்கே ஸ்கூல் போயிடுறோம், 1 மணிக்கு தான் நாங்க வாரோம், அப்புறம் 1 மணி நேரம் நாங்க ரெஸ்ட் எடுக்கோம், அப்புறம் மராட்டி டியூஷன் போயிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து அந்த டியூஷன் போயிருந்தோம், அப்புறம் வந்து நாங்க ஹோம்ஒர்க் எழுதுவோம், அதுக்கப்புறம் நாங்க படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 சின்ன பிள்ளைகளா இருக்க நீங்கெல்லாம் ஒரு அதிகாரம், ஒரு 2 அதிகாரம் நீங்க வாசிக்கலாம். ஏசப்பாக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாம். அப்பதான் அடுத்தடுத்து காரியங்களை குறித்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஒருத்தவங்க தானியேல் வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்த ஒரு அதிகாரி. அவங்க இல்லாத பிஸியா சொல்லுங்க, அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாங்க தெரியுமா? ஆனால் மூணு வேளையும் அவங்க கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த பலகனி அந்த 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 விண்டோவை ஓப்பன் பண்ணி அந்த விண்டோவுக்கு நேராகவே ஜெபிச்சுட்டு இருந்தாங்களாம். எல்லாருமே தானியேல் வந்து 3 நேரம் ஜெபிக்கான்னு சொல்லி அவரை வந்து கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, சிங்கக்கவியில் கொண்டு போய் போடுறதுக்கு காவலர்கள் எல்லாருமே தானியேல் வீட்டுக்கு வரும்போதும் அவர் ஜெபம் தான் பண்ணிட்டு இருந்தார். எந்த இடத்துலையுமே அவர் அந்த ஜெபத்தில் அவர் விட்டு விலகவே இல்லை. அதே மாதிரி தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பிள்ளைங்களா, நம்ம வந்து துணிகரமா எந்த முடிவும் நம்ம எடுக்கவும் கூடாது, நம்ம ஜெபத்தை விட்டு விலகி போயிடவே கூடாது. இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மளை ஆபத்துல இருந்து காப்பாத்துறாங்க, போகும்போது வரும்போது நம்மளை பாதுகாக்காங்க, அது எல்லாமே ஏசப்பாவோட கிருபை. ஆனா நம்ம ஜெபிக்காம இருக்கிறோன்ற பட்சத்துல கண்டிப்பா ஏசப்பா வந்து நம்மளால உதவி செய்யவே முடியாது அந்த சுச்சுவேஷன்ல. அதனால எப்பவுமே எந்த சுச்சுவேஷன்லயுமே எந்த சூழ்நிலையிலுமே நீங்க வந்து ஜெபத்துல உறுதியா இருக்க கற்றுக்கொள்ளணும். இது வரைக்கும் நீங்க ஜெபிக்கல, ஜெபம் பண்ணல, பைபிள் வாசிக்கல, கண்டினியூ பண்ணல, நான் வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் வந்து தீர்மானம் பண்ணேன், ஏசப்பா நான் இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் முடிச்சிடணும், இந்த வருஷத்துக்குள்ள நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. தீர்மானத்துல இருந்து விலகி இருந்திருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க பாக்கெட்ல இன்விடேஷன் கார்டு இருக்கு சரியா? அந்த இன்விடேஷனை கார்டை பார்த்து ஓடி ஏசப்பா கிட்ட பாதத்துல போய் விழுந்துருங்க சரியா? நம்ம ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட இன்னொரு வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வசனம் சொல்லுது. அதனால ஏசப்பா நான் இத்தனை நாள் செஞ்ச காரியங்களை மன்னிங்க ஏசப்பா, இனிமேல் நான் ஜெபத்துல உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அந்த சண்டே கிளாஸ் எடுக்க ஆண்டவரே நீர் கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ சிச்சுவேஷன்ல, எத்தனையோ காலத்துல எத்தனையோ ஆண்டவரே தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் அப்பா நாங்க ஜெபிக்காம இருந்திருக்கிறோம் ஏசப்பா. உங்களை விட்டு தூரம் விலகி இருக்கோம் ஏசப்பா. ஆண்டவரே பைபிள் பக்கத்துல இருந்தும் அதை நாங்க எடுத்து வாசிக்கல. எங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே எத்தனையோ டைப் ஆஃப் பைபிள் இருந்தும் நாங்க அதை எடுத்து எங்களுக்கு வாசிக்க மனம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம் ஏசப்பா. எங்களை தயவா மன்னிங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்களை ஜெபிக்க வைங்க ஏசப்பா. தானியேலை போல 3 நேரம் ஜெபிக்க வைங்க ஏசப்பா. ஆண்டவரே மோசே ஆண்டவரே 40 நாளும் இரவும் பகலும் அந்த சீனாய் மலையில உங்க கிட்ட இருந்தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அதே போல நாங்களும் ஆண்டவரே உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்ககிட்ட ஜெபிக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே அந்த ஜெபிக்கிற சமயம் வரும்போது என் தேவன் ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்துல ஆண்டவரே நீர் உணர்வை கொடுங்க. இது வந்து உன்னோட ஜெப நேரம், நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியங்களை விட்டு நீ ஜெபிக்க ஓடி போகணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இருதயத்துல ஒரு எண்ணத்தை நீங்க விதைக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ் ஆசீர்வதிங்க, சண்டே கிளாஸ் எடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அருமையான வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அபிரேகா, ஸ்வேதா, வினோலின், ஸ்னோலின் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவன் தாமே பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்லுதல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. என்னோட சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஹலோ பிலலா, ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா. அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அக்கா? இன்னைக்குள்ள டாபிக் இருக்கு தெரியுமா அக்கா? என் வாழ்க்கைக்கு பொருத்தமான சோக கதையா இருக்குக்கா. சரி உன் சோக கதவை பத்தி சொல்லு கொஞ்சம். கதவு இல்லக்கா, கதைக்கா. அதான் சொல்லு. அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏன் சிங்கி? ஒரே 5 days
சொல்லிட்டாங்கக்கா டெபிசிட்னா அவங்க சொல்லிட்டாங்க உனக்கு வந்து 80% ஆகுறதுக்கு 2 மணி நேரம் கம்மியா இருக்கு, நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படி இப்படி சொல்லிட்டாங்கக்கா. அப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன்க்கா. டென்ஷன் ஆனதுல இருந்து நான் அப்பா கிட்டயும் சொல்ல முடியாம, அம்மா கிட்டயும் சொல்ல முடியாம, யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன்க்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டு, அதுக்கும் இந்த டாபிக்கும் எப்படி அதான் சம்பந்தம்? கேளுங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன்க்கா. எங்க டீச்சர் 3 நாள் என்ன மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாங்கக்கா. நான் அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட சொன்னேன், டீச்சர் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தனால தானே டீச்சர் நான் லீவ் எடுத்தேன் டீச்சர் அப்படி சொல்லிட்டு நான் டீச்சர்கிட்ட ஏதோ சொன்னேன். நான் தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்கேன்ல டீச்சர், நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு பண்ண மாட்டேங்க டீச்சர் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டே இருந்தேன்க்கா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா, அப்போ என்ன தெரியுமாக்கா ஆச்சு, இவ்வளவு ப்ராப்ளம் ஆனோடனே நான் என்ன பண்ணேன் யாரு பண்ணனே தெரியாம உட்காந்துனேக்கா. அப்ப சொன்னேன், ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா இந்த செமிஸ்டர் எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும் ஏசப்பா, டீட்டெயிட் மறுபடியும் எக்ஸாம் இன்னும் 3 மாசம் கழிச்சு யார் ஏசப்பா கொடுப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலையோட இருந்தேன்க்கா. அதனால வீட்டுக்கு வந்த உடனே படுத்து தூங்கிடுவேன்க்கா. ஆனா காலையில இருந்து ப்ரே பண்ணிடுவேன்க்கா. அதனால ஏசப்பா இன்னைக்கு என்ன சினிமா பண்ணாங்க, நான் கரெக்டா காலேஜ்ல மெசேஜ் அனுப்பிச்சுக்கா, சிங்கி கம் அண்ட் மீட் மீ at 4:45 pm அப்படின்ட்டு. நானும் பயந்துட்டே போனேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. மேலே போய் ஆபீஸ்ல பார்த்தா சீரியஸ் ஸ்டாஃப்ல உட்கார்ந்துருக்காங்கக்கா. அவங்க முன்னாடி நிக்க வச்சுட்டு, நீ எதற்காக லீவ் போட்டாய் மகளே அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நான் அவங்கள்ட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் டீச்சர் சொன்னாங்க, சிங்கி டோன்ட் வரி பேட்டா, சீட் கரோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சில் கரோனா எனக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுக்கா அப்படின்னு அவங்க டீச்சர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஓகே அப்ப எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன்க்கா. அதுக்கப்புறம் தான் டீச்சர் சொன்னாங்க, ஓகே ப்ராப்ளம் இல்ல, ஆனா நெக்ஸ்ட் டைம் இதை ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த செமஸ்டர் எக்ஸாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. பரவாயில்லையே, நல்லா ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்ட போலயே. ஆமாக்கா, only 3 days. நீங்க கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்களேன். போன வாரம் மண்டே யூடியூப் சேனல் ஹேக் ஆச்சு, 3 டேஸ்ல திருப்பி கிடைச்சிட்டு. இந்த வாரம் மண்டே எனக்கு எக்ஸாமுக்கு எப்படி ப்ராப்ளம் ஆச்சு, மறுபடியும் 3 டேஸ்ல அதுவும் சால்வ் ஆயிட்டுக்கா. ஆமா சிங்கி, இப்போ புரியுதா உனக்கு ப்ரேயரோட பவர் என்னதுன்னு. ஆமா நீ எனக்கு ஒண்ணு சொல்லு, இப்போ உனக்கு ப்ராப்ளம் வந்து அதனால நீ ப்ரேயர் பண்ண, அப்ப எப்பவுமே ப்ராப்ளம் வந்தா மட்டும் தான் ப்ரேயர் பண்ணணுமோ? அதுதானக்கா பிள்ளைங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க. ப்ராப்ளம் வரும்போது மட்டும் தானக்கா ஏசப்பாவை மூசிக் இறங்குனது போல எங்களிடம் இறங்குங்களப்போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் மித்த நாள் தான் மறந்துடுறாங்களே. அதேதான் சிங்கி, பிள்ளைகளா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கச்சுல மட்டும் ப்ரேயர் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு நல்லது நடக்குச்சுல மட்டும் ப்ரேயர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு டாபிக் என்னது, ஜபத்திலே உறுதியா இருக்கணும். அப்படின்னா என்ன, நீங்க ஜபத்திலே எப்பவுமே உறுதியா இருக்கணும். உங்களுக்கு தோணுதா உங்களோட ப்ரேயரை கேட்கவே பண்ணலாம், கேட்கணும், பதில் கொடுக்க மாட்டேன், ப்ரேயர் பண்ணணும், கஷ்டத்துல இருந்தாலும் ப்ரேயர் பண்ணணும், சந்தோஷமா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணணும், டயர்டா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணணும், உற்சாகமா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணணும். விடாம எப்பவுமே என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் 1 தெசலோனியர். அதுக்கப்புறம் தெரியாதுக்கா. அதேதான் பிள்ளைகளா, நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், பிரேயர்ல உறுதியா இருக்கணும். ஆமாக்கா, பிரேயர்ல நம்ம எல்லாருமே உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே உறுதியா நடக்கும். ஆமா பிள்ளைகளா. ஆமா பிள்ளைங்களா, அதனால அக்கா இப்ப முத்தா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் கதை சொன்னேனா, ஏதாவது சொன்னேனா? அக்கா சும்மா இருங்க அக்கா, நீங்க பேசலாம். நீங்களே சொல்லிருப்பீங்க யார் சீட்டிங் பண்றான்னு. நீங்க தான்க்கா சீட்டிங் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பிள்ளைங்களா, அதனால காலையில எழுந்துச்சு 5 minutes ப்ரேயர் பண்ணுங்க, மத்தியானம் எழுந்துச்சு ஒரு 10 minutes ப்ரேயர் பண்ணுங்க, ராத்திரி ஒரு 15 minutes ப்ரேயர் பண்ணுங்க. அப்படியே நீங்க டோட்டல் கணக்குப்படி பார்த்தா 30 to 35 minutes ஒரு நாளையில ப்ரேயர் பண்ணிருக்கீங்க. டைம் கிடைக்கும் போது பைபிள் படிங்க. 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் எல்லாருமே இந்த 6 மாசத்துல எப்படியாச்சும் நீங்க இப்போதைக்கு பைபிள் படிக்காம இருந்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த 6 மாசத்துல பைபிள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எதனால ஆர்பிடிஎம்ல நடக்கிற யூத் மீட்டிங் எல்லா பிள்ளைங்களும் திருமணம் எடுத்திருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ள. எல்லாருமே பைபிள் படிச்சு
மூச்சே பிடிக்காம சொல்ற வாய்ப்பு இல்லைல.